என் பெயர் செல்வி, ஒரு பண்ணையின் முத்தலாளி அம்மா. மக்கள் முகம் பார்த்தாலே அவர்களோட கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு நாள் காலை நான் பண்ணையில் நடந்து வந்துகிட்டு இருந்தபோது ஒருவன் என்னை சந்தித்தான். அவன் பெயர் கதிர். அவன் ஒரு புதிய தோட்டக்காரன். அவன் என்னை பார்த்து வேலையில் அமர்த்தியதற்காக நன்றி சொன்னான். அம்மா, நான் ரொம்ப ஏழை கஷ்டத்தில் இருக்கிறேன் என சொன்னான். அவனோட குரல் நடுங்கியது. அது என்னை தட்டிச்சு எழுப்பியது. அம்மா, 2 நாளா சாப்பாடு கூட சரியா சாப்பிடல. அவ்வளவு கஷ்டம். எங்கும் வேலையே கிடைக்கல என்றான். அவன் பேசும்போது கண்ணீரும் மண்ணும் சேர்ந்து அவனுடைய கன்னத்தில் வழிந்தது. என் இதயம் குழைந்து போயிற்று. வேலை முடிந்ததும் என்னை வந்து பாருன்னு சொன்னேன். மாலை அவன் வேலையை முடிச்சிட்டு என் வீட்டுக்குள் அழைத்து உளுந்த வடை மற்றும் மாம்பழங்கள் சாப்பிடக் கொடுத்தேன். பிறகு அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன். அம்மா, இவ்வளவு பெரிய உதவி நான் மறக்க மாட்டேன் என்றான். நான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மெதுவா அவனிடம் சொன்னேன். கதிர், பண்ணையை வளப்படுத்துவது உன் கைகள். ஆனா உன் வாழ்க்கையை வளப்படுத்துவது என் பொறுப்பு என்றேன். அவனோட கண்களில் இருந்த பயம் அந்த நிமிடம் குறைந்து போயிடுச்சு. இது உதவி இல்ல கதிர். உன் வறுமையை போக்க என்னால் முடிந்த உதவி என்றேன்.